ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வைப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து காரல் ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறோம். நான் வந்து இது ஒன்றா எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ரிங்கு வாங்கினேன் ஒரு 4 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டாலர் வாங்கியிருக்கேன், பெண்டன் மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் தான் இந்த வந்து கம்பல் வாங்கியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங்கு தான் ஜிஆர்டியில் வாங்கினோம். இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தது. இது வந்து ஒரு 3.5 கிராம் இருக்கும். 3.5 கிராம் இருக்கும். இந்த காரலும் சேர்த்து தான். நல்லா வெயிட்டாக இருக்கும். டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப திக்காக வரதும் இருந்தது. அது ஒரு மாதிரி வந்து வயசானவங்க போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு இது வந்து சிம்பிளாக இருந்தது. இங்கே எல்லாம் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டாக வாங்கினது. ஸோ இது ஃபஸ்ட்டாக வாங்கினது. ஸோ இது வாங்கும்போதே எனக்கு வந்து அந்த ஜிஆர்டியில் வந்து கம்பல் இருந்தது. கம்பல் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ வந்து நம்ம வந்து எப்பயாச்சும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அப்புறமா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த 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 பெண்டன் வாங்கினோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? பெண்டன் வாங்கினோம். ஸோ இந்த நான் குட்டியூண்டு ஒரு செயின் வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஷார்ட் செயின் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பெண்டன்ட் வந்து அதே மாதிரி எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. இது வந்து 1.5 கிராம் கிட்டே இருக்குது. இது நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. இருங்க எடுத்து காட்டுறேன். இது வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே அந்த ஹூக்குள்ளேயும் போட்டுக்கலாம், செயினுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இது வந்து பாருங்கள், பேக் சைடு இப்படி வருது. ஸோ இது வந்து குட்டி பெண்டண்டாக நம்ம தாலிக்குடி போட்டுட்டு குட்டி பெண்டண்டாகவும் போட்டுக்கலாம். அழகாக இருக்கும். அந்த கம்மல் போட்டு ரிங் போட்டு இது ஸ்கூல் போகிற இல்லை காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் போட அழகாக இருக்கும். குட்டியாக ஒரு பெண்டண்டாக ஒரு ரெட் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜெம் ஸ்டோன் கூட தான். இது வந்து ஸோ இது வந்து 1.5 கிராம் தான். இது வந்து நான் மோஸ்ட்டாக இது வந்து நான் பிஜி பண்ணும்போது இது மோஸ்ட்டாக போடுவேன். ஸோ இது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது மலபாரில் தான் வாங்கினது. அதுக்கப்புறம் வாங்கினது தான் இது வந்து கம்பல். அது வந்து அதே மாதிரி வாங்கணும், பார்த்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோர் போனேன். சரவணா ஸ்டோர் போனப்போ வந்துட்டு என்னோடய காது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த காது வந்து குத்துனது கொஞ்சம் மேலே கொஞ்சம் தட்டி ஏற்றி தான் குத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. அதே மாதிரி நான் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்கிறச்ச வந்து எனக்கு குட்டியாக போட்டாவும் நல்லா இருக்காது. ஸோ வந்து நிறைய கடை ஏறி இறங்கி தான் இது வந்து வாங்கினது. இது வந்து மொத்தமாக 6 கிராம் வருது. இந்த காரலும் சேர்த்து மொத்தமாக இது 6 கிராம் வருது. காரல் வந்து சேர்த்து தான் வருது. இந்த காரலுக்கு தனியாக வந்து காசு கட்டணும். நாங்கள் வந்து ஒரு 1700 சம்திங் கட்டினோம். பட் அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இது நம்ம விற்றாலும் இதுக்கு காசு இல்லை. இது வந்து வாங்கும்போது நம்மக்கிட்ட அவங்க வாங்குகிறாங்க. பட் விற்கும்போது வந்து இதுக்கு நமக்கு வந்து ரிட்டன் வேல்யூ கிடையாது. இப்போ வந்து நம்ம டைமண்டு, ரூபி, எமரால்டு இதெல்லாம் கொடுத்தா நமக்கு வந்து ரிட்டன் வேல்யூ இருக்கும். பட் இதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து சரி, இது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் கிடச்சிது. என் ஃபேஸுக்கும் நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்து ஸ்டட்டும் தனியாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டட் இருக்குது இல்லையா, ஒரு மாதிரி சன் மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரியும் சன் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து தனியாக போட்டுக்கலாம். நம்ம இது இல்லைனா கூட தனியாக போட்டு பாப்பா எல்லாம் கொஞ்சம் பெருசானா கூட அவங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ஸ்டட் தானே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போனா வந்து இந்த இதுவும் போட்டு விட்டுறலாம். இது வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இப்போ ஒரு செயின் இங்கே ஷார்ட் செயின் காட்டினீங்க இல்லையா, இந்த செயினே தான் இதுலேயும் கொடுத்துருக்குற செயின். பார்த்தீங்களா? 2 இதாக கொடுத்துருக்காங்க. 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து போட்டாலும் வந்து செட்டாக வாங்கின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினது. ஸோ இது வந்து 6 கிராமு. ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் ஜிஆர்டியே கம்பேர் பண்ணும்போது மலபாரில் கொஞ்சம் வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை. அதே மாதிரி மலபாரில் என்ன ஒரு பெனிஃபிட் என்னென்னா வந்துட்டு நம்ம 916 கோல்டு வந்து கொடுத்தா அப்படியே எடுத்துப்பாங்க.
ஐ மீன் அப்படியே 100% எடுத்துப்பாங்க 916. எந்த கடையில் வாங்கினா 916 இருந்தால் போதும் 100% எடுத்துருப்பாங்க. பட் ஜிஆர்டியில் ஏன்னா மற்ற கடை கோல்டுனா அவங்க வந்து லெஸ் பண்ணி தான் அவங்க மற்ற கடையிலலாம் வந்து லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் இவங்கள மலபாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு எந்த கோல்டு ஆகட்டும் அது 916 ஆனால் 100% எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரீசேல் வேல்யூ இப்போ வந்து டைமண்ட் ஆனால் கூட வந்து ஐ மீன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து 100% எடுத்துக்கிறாங்க. பட் விற்கிறதுக்கு வந்து மேபி 3% அந்த மாதிரி கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஜிஆர்டியில் ஓல்டு கோல்டு கொடுத்து நம்ம வாங்கும்போது அவங்க வந்து மற்ற கடையில் நம்ம வாங்கினா அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. இங்கே வந்து எந்த கடையில் நீங்கள் நகை வாங்கினாலும் அது வந்து 916 இருந்தால் அப்படியே எடுத்துக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ அது எனக்கு வந்து எனக்கு அதனால வந்து அந்த கடையில் வாங்குறது மலபாரில் வாங்குறது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சர்லேயும். ஸோ இதுதான் வந்து என்னோடய காரல் கலெக்ஷன்ஸு, காரல் ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.